Hello friends, welcome back to NursesProfile channel. Paramedical degree course oda admissions வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கான applications வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். எல்லாரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். அது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுல நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் 2 வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் இன்னும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எரர் வராமலும் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். தென் இந்த இயர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஆன்லைன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் NursesProfile அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிஎஸ்சி டிகிரி கோர்ஸ் எத்தனை கோர்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங்க்கு ஒரு அப்ளிகேஷன், பிஃபார்ம்க்கு ஒரு அப்ளிகேஷன், வேறு கோர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன செய்யணும்னா ஃபில் பண்ணி அனுப்பணும். எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட கவுன்சிலிங் டைமில் தான் நம்ம என்ன செய்வோம்னா டிசைட் பண்ணுவோம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் எல்லாருமே சப்மிட் பண்ணி முடித்த உடனே கவர்மெண்ட்லேருந்து மெரிட் லிஸ்ட் வந்து என்ன செய்வாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட கட் ஆஃபை வந்து பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அதே வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும், ஆஃப்லைனில் நடக்காது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் பெரிய அளவில் எங்கேயுமே நடந்ததில்லை. ஸோ அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் வந்து அவங்களோட ப்ராஸ்பெக்டஸில் அவங்க வந்து கொடுக்கல. இந்த மெத்தடில் இல்லைனா இந்த ப்ரொசீஜரில் தான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களோட ப்ராஸ்பெக்டஸில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். பட் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி அதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்க தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே அதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக அவங்க வந்து ஒரு ஃபீஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 250 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த 250 ருபீஸ்மே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆன உடனே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து 2-3 பேட்சாக வந்து டிவைட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. தென் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த தடவை ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறனால அவங்க ஏதாவது லிங்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்குற மெயில் ஐடி இல்லைனா வந்து உங்களோட நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து ஏதாவது லிங்க் வந்து அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணியிருப்போம். கோர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்க மாட்டோம்னா சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் மேபி 2 கோர்ஸ் இல்லைனா 3 கோர்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா சாய்ஸில் வந்து கொடுக்கலாம். பட் அதை வந்து கம்ப்யூட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 3 கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க அதில் 1 or 2 கோர்ஸஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. மேபி அது ஒரு கோர்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கன்ஃபர்மேஷன் என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்க்கு வந்து உங்களை வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அடுத்த கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் வரது வந்து கஷ்டம். ஸோ மறக்காமல் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லிங்க் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க வந்து பிஃபார்ம் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதிலே ஏதாவது ஆப்ஷன் இருக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு வேண்டானா அடுத்த கோர்ஸ் என்ன அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா முடிவெடுக்கணும்.
ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட மெயிலையும் அந்த வெப்சைட்டையும் உங்களோட மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் என்ன கோர்ஸ் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்குமே அந்த லிங்க் வந்து வரும். அந்த லிங்க்கில் தான் நீங்கள் டைரெக்டாக லைவில் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கவுன்சிலிங் டைமில் தான் நீங்கள் என்ன காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரும். நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டில் வச்சுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, சில கோர்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. இது அவங்களோட ப்ராஸ்பெக்டாஸ்லேயே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ப்ராஸ்பெக்டாஸை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். என்னென்ன காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லாமே நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ப்ராஸ்பெக்டாஸை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இல்லைனா உங்களோட லேப்டாப்பில் இல்லைனா வந்து நீங்கள் நெட் சென்டர் போய் தான் வந்து இந்த கவுன்சிலிங் என்ன செய்யணும்னா டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். நீங்கள் இப்போவே வந்து டிசைட் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அங்கே சீட் இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். செகண்ட், நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து சூஸ் பண்ணும்போது பேராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு உள்ள காலேஜ் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கும் உங்களோட கேரியருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாத காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட் இருந்ததுன்னா அதுதான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு உள்ள காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற காலேஜஸ் வந்து என்ன செய்யுங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே எப்படி பெஸ்ட்டான நர்சிங் காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண உடனே அந்த காலேஜில் வந்து இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் வந்து 2 வேலை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி நீங்கள் அந்த காலேஜில் டைரெக்டாக அவங்க சொல்கிற டைமுக்கு போய் அட்மிஷன் போட்டுக்கணும். இவங்க வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு வந்து அனுப்பி கொடுத்து இந்த டேட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ எய்தர் ஆன்லைனில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா டைரெக்டாக நீங்கள் போய் என்ன செய்யணும்னா போய் கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உள்ள ஒரு சீட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலை, இல்லைனா டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேறு ஒரு கோர்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெவியாக வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அதையுமே வந்து இந்த ப்ராஸ்பெக்டாஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து 1 lakh வந்து ஃபைன் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் அந்த சீட் வந்து யாருக்குமே வந்து யூஸ் ஆகாமல் போயிடும், இன்னொருத்தங்களுக்கும் அது வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்த உடனே அதை பற்றி இன்னும் ஒரு தெளிவான வீடியோ இந்த கவுன்சிலிங் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய சேனலில் நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.